ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் ஆட்டுக்கால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆட்டுக்கால், தண்ணி, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு குட்டி ஸ்பூனில் பாதி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஒரு நீச்சு ஸ்மெல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது போகணும். அதனால் அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமில் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால ஒரு குட்டி தக்காளி அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு குட்டி கால் அப்படின்றதுனால 5 விசிலே போதும், நல்லா பஞ்சு போல் வெந்துடும். அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பிரியாணிக்கு நான் இப்போது 5லேருந்து 6 கரண்டி எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். குட்டி சைஸாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் ஒன்றே போதும். வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எவ்வளோ அளவு வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதனால் வெங்காயம் வதங்கிறது மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லாவே வதங்கணும். சட்டியில் செய்கிறோம் அப்படின்றதுனால வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெங்காயம் வதங்கும் போதே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து கிளறும் போது அந்த ஃப்ளேவரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வெங்காயத்து கூடயே ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வதங்கணுன்ட்டு. அந்த டைம்லேயே நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா வெங்காயமும் கரெக்டாக வேகணும், அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இன்னுமே கொஞ்சம் வேகணும், அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது வெங்காயத்தை சிம்மில் வச்சுட்டு நம்ம சைடில் அரிசி ஊற வைக்கணும். அதுவுமே பண்ணிடலாம். நான் ஒரு காபடி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி ஊற்றி அது பாட்டுட்டு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அகைன் வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுதான் இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டதுக்கப்புறமா இது நிறைய அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி நல்லா குழைய வதங்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இந்த வாட்டி கல் உப்பு சேர்க்கல, சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேகும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். அதனால தான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட்டுக்காலில் போயிட்டு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட இதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன், அதுவே போதும். ஏன்னா இது வெறும் மிளகாத்தூளுன்றதுனால காரம் நல்லாவே இருக்கும். அதனால ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே போதும், அதனால் நான் இதோடய நிறுத்திக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம அதுக்கு விடவே கூடாது, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஏன் இத்தனை வாட்டி அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சட்டியில் செய்கிறோம். சட்டியில் ஏதாச்சும் நம்ம செய்யும் போது, இப்போ பிரியாணி செய்கிறல குழம்பு எது செஞ்சாலுமே அடி பிடிச்சி போயிடுச்சுன்னா அது நம்மளால் சாப்பிடவே முடியாது. அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடும், அந்த குழம்பு ஃபுல்லாக, அந்த ரைஸ் ஃபுல்லாக போயிடும். அதனால் இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு காபடி ரைஸ் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 2 காபடி தண்ணி ஊற்றணும். 1க்கு 2 தான் கணக்கு பிரியாணிக்கு. அதனால நான் 1.5 காபடி தண்ணியாகவும் 1/4 காபடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் காபடியில் தானே அளந்தேன், அதனால் என்னால் அதுலேயே அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி கணக்கு பண்ணி போட முடியாது. அதனால நான் கரண்டியில் கணக்கு பண்ணி போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த சூப்லேயே, அதை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதுவுமே சூப் மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணியிலேயே செய்யணும் அப்படின்னா அப்படியும் செய்யுங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் எதில் அரிசி அளந்து போடுறீங்களோ அதில் 2 அந்த மாதிரி தண்ணி கணக்கு போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக சூப்பராக வரும் பிரியாணி. நம்ம அந்த தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் அரிசி கூட கரெக்டாக இருக்கும் லெவலாக. அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால தான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள், உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் போதும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா மேலோட்டமாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதனால மேலோட்டமாக கிளறி விடுங்க. அதாவது இதுதான் உங்களுக்கு கடைசி ஸ்டேஜ் உப்பு பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த டைம்லேயும் உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறிக்கிறேன். லைட்டாக கிளறுங்க, கீழேருந்து அப்படியே லைட்டாக மட்டும் கிளறுங்க, ரொம்ப போட்டு பண்ண வேணாம். இதுக்கப்புறம் உப்பு சேர்க்க வேணாம், இதுவே கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதோட கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இதுதான் நம்ம தம் போடுறதுக்கான கரெக்டான டைம். 5 நிமிஷம் கழித்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் மேலே லைட்டாக கொத்தமல்லி புதினா தழை போட்டுட்டு, அது கூடயே நான் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு கிளாஸில் போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன், அதையுமே மேலே ஊற்றி விட்டுறலாம். அப்படி பண்ணும்போது எல்லாமே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரைஸ் ஒரு கலரில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரைஸ் இன்னொரு கலரில் இருக்கும். அதனால தான் அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், கடையில் வாங்குற மாதிரி. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, தம் போட்டுற வேண்டியதுதான். ஒரு கிண்ணம்னு சொல்ல முடியாது, ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி ஊற்றி அதை அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் இதிலேருந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம்
அப்படியே வைங்க. இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா அதை இறக்கி கீழே வச்சுட்டு இன்னுமே ஒரு 5 நிமிஷம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். கரெக்டாக 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம பிரியாணி. பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாவும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் 1க்கு 2 இந்த கணக்கில் ஊற்றுங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா பலன்னு வரும் ரைஸ் எல்லாமே. இப்போ இருங்க உங்களுக்கு நான் அதை கலரி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. தண்ணி அளவு, உப்போட அளவு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பிரியாணி அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அடி பிடிக்கவே இல்லை, அதுதான் இதில் மெயின். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. 1க்கு 2 அப்படின்ற கணக்கில். அவ்வளோதாங்க நம்மளோட ஆட்டுக்கால் பிரியாணி சட்டியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.